அன்னையே வாடி மனகர் அன்னையே, அன்பிலே நாடினோம் உம்மையே. வந்த எங்களின் நேச தாயம்மா, நம்பி வந்த எங்களின் நேச தாயம்மா, நாளும் பொழுதும் நீங்கிடாத காவல் நீங்கம்மா, நாளும் பொழுதும் நீங்கிடாத காவல் நீங்கம்மா. வாழ்க வாழ்க மாமரியே வாடிமா நகரின் தாயே, வாழ்க வாழ்க மாமரியே வாடிமா நகரின் தாயே. அன்னையே வாடிமா நகர் அன்னையே, அன்பிலே நாடினோம் உம்மையே. அன்னையே வாடிமா நகர் அன்னையே, அன்பிலே நாடினோம் உம்மையே. வாசம் போன பூக்கள் போல் பாசம் மறந்தோம், வாடி போன இதழ்கள் போல் வாழ்வை இழந்தோம். வாசம் போன பூக்கள் போல் பாசம் மறந்தோம், வாடி போன இதழ்கள் போல் வாழ்வை இழந்தோம். பாடாத உமதன்பின் வாசல் தேடினோம், பாடாத உமதன்பின் வாசல் தேடினோம். வற்றாத உயிரன்பின் வரங்கள் சூடினோம், வற்றாத உயிரன்பின் வரங்கள் சூடினோம். வாழ்க வாழ்க மாமரியே வாடிமா நகரின் தாயே, வாழ்க வாழ்க மாமரியே வாடிமா நகரின் தாயே. அன்னையே வாடிமா நகர் அன்னையே, அன்பிலே நாடினோம் உம்மையே. அன்னையே வாடிமா நகர் அன்னையே. ஆண்டுக்கு ஒரு முறை வருகிறது திருவருகை காலம், மனதில் சந்தோஷம் பொங்கிடுது இருள் பிறப்பின் காலம். அந்த தேவன் வருகையில் இந்த பூமி மகிழுது. ஒளியேந்தும் இதயத்தில் தேவகானம் கேட்குது. கருணையின் காலம் இது, ஆண்டுக்கு ஒரு முறை வருகிறது திருவருகை காலம். மனதில் சந்தோஷம் பொங்கிடுது இருள் பிறப்பின் காலம். மகன் இயேசு பிறந்திடும் காலம், இதயத்தை நாமும் அலங்கரிப்போம். வீடும் பள்ளமும் நிறைந்த நம் வாழ்வை சமன் செய்ய இன்றே முனைந்திடுவோம். கல்லும் முள்ளும் நிறையும் பாதையில் சுகமே இல்லை. இரவும் பகலும் உழைத்தும் வாழ்வில் இனிமையில்லை. தீமைகள் களைந்து நன்மைகள் விதைப்போம், பிறப்பை காணுவோம். ஆண்டுக்கு ஒரு முறை வருகிறது திருவருகை காலம். மனதினில் சந்தோஷம் பொங்கிடுது இருள் பிறப்பின் காலம்.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமானவர்களே, மாதா தொலைக்காட்சி நேயர்களே, இன்று திருவருகை காலத்தின் 2ஆம் நாளில் இருக்கின்றோம். திருவருகை காலத்தின் முதல் வாரத்திலே இறை வாக்கினருடைய மெழுகுதிரியை, எதிர்நோக்கின் மெழுகுதிரியை நாம் ஏற்றிருக்கின்றோம். திருப்பாடல் 9:18 வாசிக்கின்றோம். எளியோரின் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. இன்றைய நற்செய்தி வாசகம் நூற்றுவ தலைவனுடைய ஆழமான நம்பிக்கையை நாம் வாசிக்கக்கூடிய விதத்திலே நமக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த நூற்றுவ தலைவனுடைய ஆழமான நம்பிக்கையை சிந்திக்கக்கூடிய நாம் இன்றைய நாளிலே என்னுடைய நம்பிக்கை ஆழமான நம்பிக்கையா, நமது நம்பிக்கை ஆழமாக இல்லாமல் இருக்கும் என்றால் இந்த நாளிலே நாம் ஆண்டவருடைய மன்னிப்பை நாம் கேட்போம். ஆண்டவரே, என்னுடைய நம்பிக்கையை அதிகமாக்கும் என்று செபிப்போம். நம்முடைய விசுவாசத்திலே தளர்ந்து போன அந்த நேரங்களெல்லாம் நினைத்து பார்த்து ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். தூய மறைநூலை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்கள் குற்றங்குறைகளை ஏற்று மனம் வருந்துவோம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியேனே ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கல்யாண புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல்ல இறைவன் நம்மீது இரக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும். கிறிஸ்துவே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும். ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும், இரக்கம் வையும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் இறைவா, உம் திருமகன் கிறிஸ்துவின் வருகையை நாங்கள் ஆர்வத்துடன் எதிர்பார்த்திருக்க செய்தருளும். அவர் வந்து தட்டும்போது நாங்கள் வேண்டலில் விழித்திருப்பதையும் மகிழ்வோடு அவருடைய புகழ் பாடுவதையும் அவர் காண்பாராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். இறையரசின் முடிவில்லா அமைதியை நாடுங்கள், அனைத்தையும் ஆண்டவர் ஒன்று சேர்க்கின்றார். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை திரு வசனங்கள் 1 முதல் 5 வரை. யூதாவையும் எருசலேமையும் குறித்து ஆமோஸின் மகன் எசையா கண்ட காட்சி. இறுதி நாட்களில் ஆண்டவரின் கோவில் அமைந்துள்ள மலை
எல்லா மலைகளுக்குள்ளும் உயர்ந்ததாய் நிலைநிறுத்தப்படும். எல்லா குன்றுகளுக்குள்ளும் மேலாய் உயர்த்தப்படும். மக்களினங்கள் அதை நோக்கி சாறை சாறையாய் வருவார்கள். வேற்றினத்தார் பலர் அங்கு வந்து சேர்ந்து, புறப்படுங்கள், ஆண்டவரின் மலைக்கு செல்வோம், யாக்கோபின் கடவுளின் கோயிலுக்கு போவோம், அவர்தம் வழிகளை நமக்கு கற்பிப்பார், நாமும் அவர் நெறிகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சியோனிலிருந்து திருச்சட்டம் வெளிவரும், எருசலேமிலிருந்து ஆண்டவரின் திருவாக்கு புறப்படும். அவர் வேற்றினத்தாரிடையே உள்ள வழக்குகளை தீர்த்து வைப்பார். பல இன மக்களுக்குள்ளும் தீர்ப்பளிப்பார். அவர்கள் தங்கள் வாள்களை கலப்பை கொழுக்களாகவும் தங்கள் ஈட்டுகளை கருவாள்களாகவும் அடித்து கொள்வார்கள். ஓர் இனத்திற்கு எதிராக மற்றோர் இனம் வாள் எடுக்காது. அவர்கள் இனி ஒருபோதும் போர் பயிற்சி பெற மாட்டார்கள். யாக்கோபின் குடும்பத்தாரே, வாருங்கள், நாம் ஆண்டவரின் ஒளியில் நடப்போம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம், இல்லத்திற்கு போவோம். மகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம், மகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம், இல்லத்திற்கு போவோம். மகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம், மகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம், இல்லத்திற்கு போவோம். மகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம், மகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம், இல்லத்திற்கு போவோம். Amen.
போவோம். அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். இல்லத்திற்கு போவோம். Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 8 வாழ்வுதரும் இறை வார்த்தைகள் 5 முதல் 11 முடிய. அக்காலத்தில் இயேசு கப்பர்நாமுக்கு சென்றபோது நூற்றுவர் தலைவர் ஒருவர் அவரிடம் உதவி வேண்டி வந்தார். ஐயா, என் பையன் முடக்குவாதத்தால் மிகுந்த வேதனையுடன் படுத்து கிடக்கிறான் என்றார். இயேசு அவரிடம், நான் வந்து அவனை குணமாக்குவேன் என்றார். நூற்றுவ தலைவர் மறுமொழியாக, ஐயா, நீர் என் வீட்டுக்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் பையன் நலம் அடைவான். நான் அதிகாரத்துக்கு உட்பட்டவன். என் அதிகாரத்துக்கு உட்பட்ட படை வீரரும் உள்ளனர். நான் அவர்களுள் ஒருவரிடம் செல்க என்றால் அவர் செல்கிறார், வேறு ஒருவரிடம் வருக என்றால் அவர் வருகின்றார். என் பணியாளரை பார்த்து இதை செய்க என்றால் அவர் செய்கிறார் என்றார். இதை கேட்டு இயேசு வியந்து தம்மை பின்தொடர்ந்து வந்தவர்களை நோக்கி, உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், இஸ்ரேலர் யாரிடமும் இத்தகைய நம்பிக்கையை நான் கண்டதில்லை. கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து பலர் வந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகியோருடன் விண்ணரசின் பந்தியில் அமர்வர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. காலங்கள் பல கடந்தாலும் கலங்காமல் நம்மை காக்கும் இயேசு கிறிஸ்துவுக்குள் இனிமையான இறை மக்களே, மாதா தொலைக்காட்சி நேயர்களே, திருவழிபாட்டு ஆண்டை 5 பகுதிகளாக பிரிக்கின்றோம். திருவருகை காலம், கிறிஸ்து பிறப்பு காலம், தவ காலம், பாஸ்கா காலம், பொது காலம். இந்த திருவழிபாட்டு ஆண்டின் முதல் பகுதியாக இருக்கக்கூடிய திருவருகை காலத்தை நேற்று தினம் நாம் ஆரம்பித்திருக்கின்றோம். திருவருகை காலம், தி சீசன் ஆஃப் அட்வென்ட். அட்வென்ட் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையினுடைய பொருள் கம்மிங், அரைவல். தமிழிலே வருகை என்று சொல்வார்கள். வருகை, என்ன வருகை? ஒரு நாட்டினுடைய பிரதமரோ அல்லது ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சரோ
தன்னுடைய மக்களை சந்திக்க வருகின்ற ஒன்று ஒரு மிகப்பெரிய ஒரு சிறந்த நிகழ்வாக இருக்கும். ஒரு புறம் இது சந்திப்பு என்றால், இன்னொரு புறம் அந்த சந்திப்புக்காக மக்கள் எல்லோருமே ஆவலோடு காத்திருப்பார்கள். காத்திருப்பு, சந்திப்பு, இந்த இரண்டையும் உள்ளடக்கியதுதான் இந்த திருவருகை காலம், அட்வென்ட். இந்த நாளிலே திருவருகை காலம் இரண்டு வகையான காத்திருத்தலை நமக்கு முன்பாக வைக்கின்றது. ஒன்று, இயேசு கிறிஸ்துனுடைய முதல் வருகை. 2023 ஆண்டுக்கு முன் பெத்லகேமிலே இயேசு பிறந்த அந்த வரலாற்று நிகழ்வை முதல் வருகையாக, ஒரு மானிடனாக, ஒரு குழந்தையாக குடிலிலே பிறக்கின்றார். இந்த முதல் வருகையை நினைவுகூர்ந்து நாம் கொண்டாட இருக்கின்றோம். அவ்வளவுதான். அந்த கொண்டாட்டத்திலே மனிதனாக பிறந்து பணி செய்து பாடுகள் பட்டு இறந்து உயிர்த்த இயேசுவுக்கு நாம் நன்றி சொல்ல போகின்றோம். அப்படி என்றால் இந்த முதல் வருகை நடந்தாயிற்று, நினைவு கூறுதல், கொண்டாடுதல், நன்றி கூறுதல், அதுதான் முதல் வருகை. இரண்டாவது காத்திருப்பு இயேசுவின் இரண்டாவது வருகை, பெரோசியா என்று சொல்வார்கள். இந்த இரண்டாவது வருகை எப்போது நடக்கும் என்று குறிப்பிடப்படவில்லை. இரண்டாம் வருகையின் போது எப்படி இருப்பார்? மாட்சி புரிந்தவராக, வல்லமை மிக்கவராக தீர்ப்பிட வருவார். இதுதான் இரண்டாவது வருகை. அப்படி என்றால் இந்த திருவருகை காலத்தில் இந்த இரண்டு வருகையும் நினைவு கூற போகிறோமா? ஆம். இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையின் தயாரிப்பு முதல் 3 வாரங்கள் இயேசுவின் அந்த இரண்டாம் வருகைக்கான வாசகங்களாக இருக்கும். இயேசு கிறிஸ்துவினுடைய முதல் வருகைக்கான தயாரிப்பு இயேசுவின் பிறப்பு விழா, அதாவது கடைசி வாரம், அந்த 4வது வாரத்தை தரப்படக்கூடிய அந்த வாசகங்கள் அந்த முதல் வருகையின் தயாரிப்பாக இருக்கும். ஆக முதல் வருகை, இரண்டாம் வருகை இரண்டையுமே கொண்டாட இருக்கின்றோம். தொடக்க கால திருஅவையிலே இந்த திருவருகை காலத்தை நாம் கொண்டாடுவது போல கொண்டாடினார்களா என்று கேட்டோம் என்றால் கண்டிப்பாக இல்லை. தொடக்க கால திருஅவையிலே இயேசுனுடைய மரணம், உயிர்ப்பு மட்டுமே சிறப்பாக கொண்டாடப்பட்டது. கிறிஸ்து பிறப்பு பின்பாக தான் சேர்க்கப்பட்டது. அப்படி என்றால் இந்த திருவருகை காலத்திலே என்ன செய்தால் என்றால், தவ காலத்திலே 40 நாட்கள் தங்களை தயாரித்தது போல இந்த திருவருகை காலத்திலும் 40 நாட்களும் ஒரு தவ நாட்களாக, தயாரிப்பு நாட்களாக தங்களை முழுமையாக தயாரித்தார். எனவேதான் திருவருகை காலத்தின் இன்னொரு பெயர் தி லிட்டில் லென்ட் என்று சொல்வார்கள். திருவருகை காலத்தை தவ காலமாக கொண்டாட காரணம் என்னவென்றால், ஒரு முழுமையான தயாரிப்பை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் திரு அவையினுடைய ஆசை. இந்த திருவழிபாட்டின் முதல் பகுதியாக இருக்கக்கூடிய இந்த திருவருகை காலத்திலே நாம் பீடத்திலே நாம் பார்க்கணும் பயன்படுத்தக்கூடிய இந்த பீட அந்த துணிகளாக இருக்கட்டும், அல்லது நாம் பீடத்தை அலங்கரித்திருக்கக்கூடிய அந்த பீடத்திலே இருக்கக்கூடிய அந்த விளக்குகளாக இருக்கலாம், எல்லாமே ஊதா நிறத்தில் இருக்கும். இந்த ஊதா நிறத்தை நாம் எதற்கு பயன்படுத்துகின்றோம்? இறப்பு, துக்க வேளையிலே, துக்க திருப்பலிலே நாம் பயன்படுத்துகின்றோம், தவ காலத்திலே பயன்படுத்துகின்றோம், திருவருகை காலத்திலே பயன்படுத்துகிறோம். இது சொல்லக்கூடிய 2 செய்திகள். முதலாவதாக இந்த ஊதா நிறம் துக்கத்தின் அடையாளமாகவும் மனமாற்றத்தின் அடையாளமாக இருக்கிறது. இறப்பின் போது நாம் பயன்படுத்தினால் இது துக்கத்தின் அடையாளமாகவும், தவ காலத்திலும் திருவருகை காலத்தில் நாம் பயன்படுத்தினால் இது மனமாற்றத்தின் அடையாளமாக இருக்கிறது. இதை பார்க்கின்ற போது மனமாற்றத்தின் அழைப்பை பெற்றுக்கொள்ளும். எனவே இந்த திருவருகை காலத்திலே காலடி வைத்திருக்கக்கூடிய நாம் இந்த திருவருகை காலத்தில் நாம் செய்ய வேண்டியது என்ன? முதலாவதாக இந்த திருவருகை காலத்தை நாம் விரைவுபடுத்த வேண்டாம், நிறுத்தி நிதானமாக இந்த 4 வாரங்கள் நாம் பயணிக்க முயற்சிப்போம். இரண்டாவதாக, நாம் வாழ்கிற உலகம் பொருள் முதன்மைவாத உலகம். பொருளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த நாட்களுடைய முக்கியத்துவத்தை தவற விடுவது இயல்பான ஒன்று. எனவே கவனமாக இருப்போம். மூன்றாவதாக, இந்த நாட்களில் நாம் அதிகமாக பரபரப்பாக இருப்போம். நான்காவதாக, வெளி ஆடம்பரங்களுக்கு பணம் செலவிடுவதை தவிர்த்து ஒரு உள்ளார்ந்த அர்த்தமுள்ள ஒரு கிறிஸ்துமஸ் கொண்டாட நம்மை நாம் தயார் செய்வோம். எப்படி அர்த்தமுள்ள வகையிலே இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட தயாராவது? என்னுடைய அழுக்குகளை களைந்து தயார்படுத்துவது. தவ நாட்களை போல் இந்த நாட்களில் பிற தேவைகளை சந்திப்பது, பிறரை மன்னிப்பது, நல்ல பாவசுகத்தை செய்து நம்மையே தயார் செய்வதன் மூலமாக இந்த திருவருகை காலத்தை நாம் மிகவும் அர்த்தமுள்ள வகையிலே நாம் கொண்டாட முடியும். அன்பார்ந்தவர்களே, திருவருகை காலத்திலே உள்ளார்ந்த தயாரிப்பு செய்ய அழைப்பு விடுக்கக்கூடிய திரு அவை திருவருகை காலத்தின் துவக்க இந்த நாட்களிலே 100 தலைவருடைய ஆழமான நம்பிக்கையை
பற்றி சிந்திக்க அழைப்பு. அதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகமாக நாம் வாசிக்க கேட்டோம். அன்புக்குள்ளே இந்த நற்செய்தி வாசகத்திலே நூற்றுவ தலைவனுடைய நம்பிக்கையை சுட்டி காட்டி, இந்த நூற்றுவ தலைவனிடம் இருந்த நம்பிக்கை நமக்கு இருக்கிறதா? நாம் ஒரு ஆழமான நம்பிக்கை கொண்டவர்களாக வாழ்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க தாயாம் திரு அவை இந்த நாளிலே நமக்கு ஒரு சிறப்பான அழைப்பு விடுக்கிறது. நம்பிக்கை, நம்பிக்கைனா என்ன? நம்பிக்கை என்பது எண்ணங்களின் தொகுப்பு என்று சொல்வார்கள். எண்ணமே வாழ்வு. நீ எதை எண்ணுகிறாயோ அதுவாகவே மாறுகின்றாய். மனித வாழ்க்கையிலே இந்த நம்பிக்கை என்பது இதய துடிப்பு போன்றது. வாழ்க்கை என்ற அந்த படகு சேர நம்பிக்கை என்ற துடிப்பு மிகவும் அவசியமானது. இந்த நம்பிக்கை ஒருவரை மனிதனாக வாழ செய்கிறது, ஒருவரை உண்மையிலே வாழ வைக்கிறது. இந்த உலகத்திலே நம்பிக்கையிலே 5 வகையான மனிதர்களை பார்க்கின்றோம். முதலாவதாக எதையும் நம்பாதவர்கள், இரண்டாவதாக சிலவற்றை மட்டும் நம்புகின்றவர்கள், மூன்றாவதாக அரைகுறை மனநிலையோடு நம்புகின்றவர்கள், நான்காவதாக எல்லாவற்றையும் நம்புகின்றவர்கள், ஐந்தாவதாக ஆய்ந்து தெளிந்து நம்புகின்றவர்கள். ஜேம்ஸ் கார்லோஸ் என்ற இறையியல் வல்லுனர் இந்த இறை நம்பிக்கையை 4 வகையாக சொல்லுகின்றார். முதல் வகையான இறை நம்பிக்கை இறந்த நம்பிக்கை, வெறும் வாய்ப்பேச்சிலே வெளிப்படுத்தக்கூடிய நம்பிக்கை. இரண்டாவது வகையான நம்பிக்கை பேய் நம்பிக்கை. மூன்றாவது வகையான நம்பிக்கை வீண் நம்பிக்கை. நான்காவது வகையான நம்பிக்கை மீட்பளிக்கும் நம்பிக்கை. இன்று நாம் நூற்றுவ தலைமுறையிலே காணுகின்ற அந்த நம்பிக்கை இந்த 4வது வகையான மீட்பளிக்கும் நம்பிக்கை. அன்பானவர்களே, யார் இந்த நூற்றுவ தலைவன்? 100 படைகளின் தலைவன். அப்படி என்றால் இவன் கண்டிப்பாக ஒரு சாதாரண மனிதன் அல்ல. 100 படைகள், தனக்கு கீழே இருக்கக்கூடிய 100 படைகளுடைய அதிபதி. முதலாவதாக இவன் ஒரு புறவினத்தான். புறவினத்தான் யார்? யூதர்கள் இந்த புறவினத்தாரை நாய்க்கு சமமாக பார்த்தார்கள். இப்படிப்பட்டவருடைய வீட்டுக்குள்ளே நுழைவது என்பது தீட்டு என்று அவர்கள் நினைத்தார்கள். இந்த பின்னணியில் தான் இந்த நூற்றுவ தலைவன், நீர் என்னுடைய வீட்டுக்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன் என்று சொல்லுகின்றான். இவ்வாறு யூதர்களால் மிகவும் மோசமாக நடத்தப்பட்ட அந்த புறவினத்தாருக்கு கண்டிப்பாக ஒரு யூதன் மேல் வெறுப்பு இருந்திருக்க வேண்டும். ஆனால் இந்த நூற்றுவ தலைவன் அந்த வெறுப்பை தாண்டி தன்னுடைய மகனுக்காக இயேசு வருகின்றார். இரண்டாவதாக இந்த நூற்றுவ தலைவன் தன்னுடைய மகனுக்காக அவன் வருகின்ற பொழுது அவன் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவன் இயேசுவை தேடி வருகின்றான். ஏனென்றால் அவனுக்கு தெரியும், கண்டிப்பாக இயேசுவால் தன்னுடைய மகனை குணப்படுத்த முடியும் என்று நம்பினான். எனவேதான் தன்னுடைய பதவி, செல்வம், அதிகாரம் எதையும் பார்க்காமல் தன்னை தாழ்த்தி அவன் இயேசுவை சந்திக்க வருகின்றான். மூன்றாவதாக இவனிடம் இருந்த தைரியம். தன்னுடைய சக ஊழியர்களோ அல்லது ரோமை அரசாங்கம் என்ன சொல்லுமோ என்று அவன் கவலைப்படல. அவன் தன்னுடைய விசுவாசத்தை ஒரு யூதன் முன்பாக அறிக்கையிடுகின்றான். நான்காவதாக இயேசுவுக்கு அவர் கீழ்ப்படுகின்றார். இயேசுவே இந்த உலகம் முழுவதும் உமக்கு கீழ்ப்படுகின்றன, நானும் கீழ்ப்படுகின்றேன் என்று தன்னை ஒரு அடிமை போல மாற்றுகின்றான். அவன் தன்னை முற்றிலுமாக ஆண்டவருடைய இயேசுவின் கரங்களிலே தன்னை கொடுக்கின்றான். ஐந்தாவதாக அந்த பணியாளர் மீது, அந்த தன்னுடைய மகன் மீது அந்த நூற்றுவ தலைவனுக்கு இருந்த அக்கறை. அன்பார்ந்தவர்களே, நம்முடைய குடும்பங்கள் மீது உள்ளவர்கள் மீது, நம்முடைய வீட்டில் உள்ளவர்கள் மீது நாம் அக்கறை காட்டுகின்றோமா? அவர்களை நாம் பார்த்துக் கொள்ளுகின்றோமா? நமக்கு கீழே பணிபுரிவுள்ளே நாம் அவர்களிடம் அக்கறையோடு நாம் இருக்கின்றோமா? இந்திய சூழ்நிலை நாம் ஒரே வீட்டிலே நாம் குடியிருப்போம். ஒருத்தர் மற்றவருடைய முகத்தை கூட இன்னைக்கு பார்ப்பதில்லை. நீ பண காசு செலவழிப்பது அல்ல, அவர்கள் மீது அக்கறை காட்டுவது மிக மிக முக்கியமானது. இந்த அக்கறை நம்மிடம் இருக்கிறதா? தொடக்க நூல் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே கடவுள் காயினை பார்த்து, உன் சகோதரன் ஆபேல் எங்கே என்று கேட்ட பொழுது அதற்கு காயின் சொல்லுகிற பதில், நான் என்ன என்னுடைய சகோதரனுக்கு காவலாளியா என்று சொல்வான். பல சமயங்களிலே நாம் அக்கறை கொள்ளாமல் இருக்கிற பொழுது நாமும் காயினின் சாயலை தாங்கியவர்களாக நாம் இருப்போம். இன்னைக்கு நாம் கேட்டு பார்ப்போம், இந்த காயினின் சாயல் நம்மளே இருக்கிறதா? கடைசியாக இந்த நூற்றுவ தலைவனிடம் இருந்த நம்பிக்கை. இயேசுவே இவனுடைய நம்பிக்கையை பார்த்து வியப்புறுகின்றார். இப்படி ஒரு நம்பிக்கையா? அதற்கு காரணத்தை சொல்லுகின்றார். நான் அதிகாரத்துக்கு உட்பட்டவன், எனக்கு கீழ் 100 பேர் இருக்கின்றார்கள் என்று சொன்னால் நான் என்ன சொன்னாலுமே அவர்கள் செய்வார்கள். நானும் எனக்கு மேலே உள்ளவர்கள் சொன்னால் அதை நான் செய்வேன். நான் அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டவன், என் அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் நீர் இறைமகன், உமக்கு அனைத்தும் கட்டுப்பட்டதே. ஆகவே ஒரு வார்த்தை சொன்னால் போதும்,
என் ஊழியன் நலமடைவான். அன்பார்ந்தவர்களே, என்ன வலிமையான வார்த்தைகள்! இந்த வார்த்தைகள் ஏறக்குறைய 2024 ஆண்டுகளாக உழைத்து கொண்டே இருக்கின்றன. ஒவ்வொரு நாளும் திருப்பலியில குருவானவர் அப்பத்தை உயர்த்தி, இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர், இவருடைய விருந்துக்கு அழைக்க பெற்ற ஒரு பேர் பெற்ற இந்த வார்த்தைகளை சொல்லுகிற பொழுது இந்த 100 தலைவனுடைய வார்த்தை காலங்காலமாக சொல்லப்பட்டு நாம் நம்முடைய விசுவாசத்தை நாம் வெளிப்படுத்த வருகின்றோம். ஆண்டவரே, நீருடைய இல்லத்திலே வர, என்னுடைய உள்ளத்திலே வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், நான் என்னுடைய ஆன்மா நலமடையும். ஆண்டவருடைய அந்த வார்த்தைக்கு வல்லமை உண்டு, நம்மை நலமாக்கக்கூடிய சக்தி, விடுதலை தரக்கூடிய சக்தி உண்டு. எனவேதான் நாம் பாடுகின்றோம், இயேசுவே நீ தொட்டால் போதும் என் உடலெல்லாம் நலமாய் மாறும். இந்த பாடலை நான் பாடுங்க. அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையில பல நேரங்கள்ல இந்த இறை நம்பிக்கை இல்லாமல் போவதற்கும் பல காரணங்கள் உண்டு. 100 தலைவன் கடவுள் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்தான். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில இந்த இறை நம்பிக்கை இல்லாமல் போவதற்கு என்ன காரணம்? முதலாவதாக, நம்முடைய வாழ்க்கையில நாம் துன்ப துயரங்களால் அலைகழிக்கப்படுகிற பொழுது இந்த இறை நம்பிக்கை நம்மை விட்டு போய்விடும். இரண்டாவதாக, உலக வாழ்க்கையில நாம் மூழ்கி போய்விட்டோம் என்றால் இந்த இறை நம்பிக்கை நம்மை விட்டு போய்விடும். நிறைய பணம் வந்தால், கொஞ்சம் அதிகமா படித்திருப்போம் என்றால், சிற்றின்ப ஆசைகளில் நாம் மூழ்கி போயிருப்போம் என்றால் இந்த இறை நம்பிக்கை நம்மை விட்டு போய்விடும். யாக்கோபு 4 அதிகாரம் 3 வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம், நீங்கள் கேட்டாலும் ஏன் அடைவதில்லை ஏனென்றால் தீய எண்ணத்தோடு கேட்கிறீர்கள், சிற்றின்ப ஆசைகளை நிறைவேற்ற கேட்கின்றீர்கள். மூன்றாவதாக, கடவுளை பற்றி ஒரு தவறான புரிதல் இருந்தால் இந்த இறை நம்பிக்கை நம்மை விட்டு போய்விடும். அன்பார்ந்தவர்களே, நாம் திருவருகை காலத்தில் இருக்கின்றோம். இந்த திருவருகை காலத்தை ஒரு பரிசுத்தமான காலமாக மாற்ற நமக்குள் இருக்க வேண்டிய ஒரு மிக அடிப்படையான ஒரு குணம் ஃப்ராக் ஆட்டிடியூட். ஆங்கிலத்திலே ஃப்ராக், FROG என்று சொல்வார்கள். ஃப்ராக் ஆட்டிடியூட் என்று சொன்னால் ஃபுல்லி ரிலை ஆன் காட், கடவுளை முழுவதுமாய் சார்ந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. இந்த திருவருகை காலத்துல இந்த ஃப்ராக் ஆட்டிடியூட் நமக்குள் இருக்கும் என்றால், இந்த 4 வாரமும் கடவுளை மையப்படுத்தி நாம் பயணிப்போம் என்றால் கண்டிப்பாக நாம் செய்யக்கூடிய இந்த தயாரிப்புகள் அர்த்தமுள்ள ஒரு தயாரிப்பாக மாறும். எனவே அன்பார்ந்தவர்களே, 100 தலைவனுடைய நம்பிக்கையை நாம் ஆழமாக சிந்தித்து பயணிக்கக்கூடிய இந்த நாளிலே நம்மை ஒரு விழிப்போடு கூடிய ஒரு தயாரிப்பு நாம் செய்வோம். சோர்வடைய தேவையில்லை, களைப்படைய தேவையில்லை. நாம் சோர்வடையாமல், களைப்படையாமல், உலக காரியங்களை நாம் மூழ்கி போகாமல் நாம் இந்த நாட்களை நாம் அர்த்தமுறையிலே நாம் கொண்டாட இந்த நாளிலே நாம் பக்தியோடு ஜெபிப்போம். 100 தலைவனுடைய நம்பிக்கை நம்முடைய நம்பிக்கையாக மாறட்டும். ஆண்டவரே, என்னுடைய நம்பிக்கையை அதிகமாக்கும் என்று இந்த நாட்களிலே நாம் சிறப்பாக ஜெபிப்போம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நித்தீன் என்னை அன்புடனே இந்த அகிலம் படைத்தவனே, என்னை காணிக்கையாக ஏற்றிடுவாய், பழியாய் என்னை மாற்றிடுவாய். அர்ப்பணித்தேன் என்னை அன்புடனே இந்த அகிலம் படைத்தவனே. வாழ்வின் குறைகள் அனைத்தும் சேர்த்து என்னை நானும் தருகின்றேன். ஏற்றிடுவே என்னை மாற்றிடுவே, பொருளோ தேவையில்லை.
பொன்னோ பொருளோ தேவை வறுமை தீர்க்கும் என் தெய்வமே, எந்த வாழ்வின் வசந்தமே. என்னை காணிக்கையாக ஏற்றிடுவாய், வழியாய் என்னை மாற்றிடுவாய், வழியாய் என்னை மாற்றிடுவாய். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் விடுதமான இந்த பணி இல்லாமல்ல தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் தாழ்மையான வேண்டுதல்களும் காணிக்கைகளும் உமக்கு மனநிறைவளிக்க உம்மை வேண்டுகின்றோம். நீர் எங்களுக்கு அளித்துள்ள கொடைகளிலிருந்து நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகளை ஏற்றுள்ள உம்மை வேண்டுகின்றோம். நாங்கள் இங்கு இறைப்பற்றுடன் கொண்டாடும் நீர் எங்களுக்கு கொடுத்துள்ளவை உமது நிலையான மீட்பின் பரிசாக அமைவனவாகும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, தீர்வுமுள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய சேரும். கிறிஸ்து தம்மையை தாழ்த்தி உடலெடுத்து முதல் முறை வந்த பொழுது தொடர்ந்த திருந்து நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தாம் ஆண்புக்குரிய ஆட்சியுடன் வரும் பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடையென பெற்றுக் கொள்வோம். அதை நாங்கள் இப்பொழுது வெளிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆகவே வானக தூத முதன்மை வானதூதரோடும் அரியணை அமர்வோ தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின்
உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்கால் கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து இன்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கையின் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நிகழ்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைகூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் உயர் மறை மாவட்டத்தின் அப்போஸ்தலிக்க பரிபாலகர் மேதகு அந்தோனி சாமி ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உடைய திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதனோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றிருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மூக்கு ஊந்தவராய் இருந்த ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் மாட்சியும் உமக்கு உரியதே.
அவரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவிடவுள்ள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கணக்கு நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரிடத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அமை நம்பிக்கையை நோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியை முற்றுமையை அளித்திருவீராக. என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதி அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இவரை இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர், செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். இயேசுவின் உடலை உண்போர் யாவரும் பேறு பெற்றோர். இயேசுவின் இரத்தத்தை பருகுவோர் யாவரும் பேறு பெற்றோர். பேறு பெற்றோர். நன்றி கூறி மன்றாடுவோமாக.
ஆண்டவரே, நிலையற்றவற்றின் நடுவில் நாங்கள் வாழுகின்றோம். எனவே நாங்கள் பங்கேற்கும் மறை நிகழ்வுகள் விண்ணகத்திற்கு உரியவற்றை அன்பு செய்யவும், நிலைத்து நிற்பதை மீது பற்றுக் கொள்ளவும் எங்களுக்கு பயனளிப்பனவாகும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியான ஒவ்வொருவருக்கும் ஆசி வழங்குவாராக. சென்று வாழுங்கள், வாழ்க்கை பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. உம்மை தேடி வந்தேன், சுமை தீரும் அம்மா. உம்மை தேடி வந்தேன், சுமை தீரும் அம்மா. உலகாடும் தாயே அருள் தாரும் அம்மா. உலகாடும் தாயே அருள் தாரும் அம்மா. உம்மை தேடி வந்தேன், சுமை தீரும் அம்மா. உடமான மகனை நடமாட வைத்தாய், கடல் மீது தவித்த கப்பலை காத்தாய். ஆள் கொண்ட கலசம் பொங்கிடச் செய்தாய், பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தாய். பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தாய். உம்மை தேடி வந்தேன், சுமை தீரும் அம்மா. உலகாடும் தாயே அருள் தாரும் அம்மா.